Assalamualaikum. Welcome to Shala's Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ ஸ்டிக் தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் உருளைக்கிழங்க நான் 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரைஸ் சேர்த்துக்கங்க. இதோட 1/2 கப் பிரெட் கிரம்ஸ், 1/2 கப் கேரட், 1/2 கப் வெங்காயம், 1/4 கப் கேப்சிகம், 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ரைஸ் சேர்த்துருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ் கொஞ்சம் இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். ரைஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவல் கூட சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவலை ஊற வச்சு தண்ணியை நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பொட்டேட்டோ மசாலாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. சப்போஸ் ஸ்டிக்கில் நமக்கு பிடிக்க வரலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்படிங்கையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதாவை இது மேலே நம்ம சேர்த்துடலாம். இது எதுக்குன்னா பிரெட் கிரம்ஸில் நம்ம கோட்டிங் ஆகும் போது நல்லா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றியில் இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிரெட் கிரம்ஸில் நம்ம பிரட்டிடலாம். இது ஹோம்மேட் பிரெட் கிரம்ஸ் தாங்க. பிரெட் கிரம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மூத்தாக அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கையில் நமக்கு சாப்பிடையில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் மீடியம் ஹீட்டில் ஆயிலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணையில் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்டிக் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.